புறாக்கள் எல்லாமே கடுமையான பசியில் இருக்குது. புறாவும் ஃபுல்லாகவே நெல் போட்டதுனால கூண்டும் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. ஏன்னு சொன்னால் புறாக்கள் நெல்லில் இருக்க அந்த சாவி வந்து தனியாக இருக்கனால புறாக்கள் எல்லாம் கூண்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப அசிங்கமாக தோற்றம் அளிக்கு. ஏன்னு சொன்னால் சாவி வந்து பீ மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், கூண்டு கரையே எவ்வளோ சாவி இருக்குது. அது எல்லாம் அசிங்கமாக தான் இருக்குது. புறா கூட்டம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இன்னும் நம்ம கூண்டில் இப்போ உடனே வெளியே வர்ற மாதிரி 1 2 3 4 5 6 மறுபடியும் ஒரு 8 குஞ்சுகள் நமக்கு வெளியே வர்ற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணால் தான் நமக்கு உடனே அந்த புறா அழகாக வெளியே வரும். இல்லாட்டினா நோய் வந்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த புறா கூட்டை உடனே க்ளீன் பண்ணணும். நம்ம தம்பிக்கு டைம் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, நமக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் புறா கூட்டை க்ளீன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.